உலகெங்கிலும் உள்ள டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். ரெகுலரா கணவர் செக்ஸ் விரும்புறாரு அப்படின்றது நல்லது. பல நேரங்கள்ல இதை ஒரு தொந்தரவாக நினைப்பாங்க. அப்படி பண்றது ஒரு அதிர்ஷ்டம். ஆண்களுக்கு செக்ஸ்ன்றது ஒரு உடல் உறவு மட்டுமல்ல, அது ஒரு கனெக்ஷன், அன்பை காட்டுற விதம், ஒரு நெருக்கத்தை காட்டக்கூடிய ஒரு விதம். டெய்லி உங்களோட அந்த இணக்கமான ஒரு நெருக்கத்தை வச்சுக்கிறது என்பது ஒரு நல்ல விஷயம். அதை நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்க. எந்த காரணத்தை கொண்டும் அதை அலட்சியப்படுத்தவோ அதை நோன்னு சொல்லவோ கூடவே கூடாது. நல்லது. உடலுக்கும் மனதிற்கும் உங்கள் காதல் உறவுக்கும் அது ஒரு வரப்பிரசாதம். அந்த அளவுக்கு நல்லது. டெய்லி நீங்கள் செக்ஸில் ஈடுபடலாம். செக்ஸ் a day keeps doctors and lawyers away. ரெகுலராக செக்ஸ் வச்சுக்கிறவங்களுக்குள்ள விவாகரத்துக்கள், சண்டைகள் வெகுவாக குறையுதுன்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு ஏராளமான நன்மைகள், 20 நன்மைகள் இருக்குது செக்ஸ் பண்ணுறதுனால. இப்போ சமீபத்திய ஆய்வுலையும் அது நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஹார்வர்டில் பண்ண ஆராய்ச்சியில் 20 முறைக்கு மேலே ஒரு மாதத்தில் செக்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா ப்ராஸ்டேட் கேன்சர் வர வாய்ப்பு குறைவு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆண்கள் பெண்களுடைய மார்பகங்களை தொட்டு தடவும் போது ஆண்களுடைய ஆயுள் அதிகமாகிறது. அதே மாதிரி பெண்களுக்கும் உடலுறவில் ஏராளமான நன்மைகள் இருக்கு. அதனால இந்த செக்ஸ் நெருக்கத்தை அலட்சியப்படுத்தாதீங்க. இது ஒரு வரம் உங்களுக்கு. ஏதோ நமக்கு விருப்பம் இருந்தால் தான் பண்ணணும்னு அப்படிலாம் இல்லை. அதே மாதிரி இந்த விதிமுறைகள் ஆண்களுக்கு உண்டு. இது சாவனிசம் இல்லை, மேல் சாவனிசம் அப்படியெல்லாம் இல்லை. இது தம்பதிகளுக்குள்ள நெருக்கத்தை அதிகமாக்கக்கூடிய ஒரே ஒரு அற்புதமான உறவு நிலை. இதில் நம்ம இலக்கு போடுறது எதுவும் இல்லை. பெறப்போகிறதோ பொன்னுலகம். நிறைய அற்புதமான விஷயங்கள் இருக்கு. அதனால இது எனக்கு மூடு இருந்தாதான், எனக்கு பிடிச்சிருந்தாதான், ஒரு சின்ன சண்டை போட்டால் நான் பழிவாங்க இதை பயன்படுத்துவேன், இந்த மாதிரியெல்லாம் இதை கொண்டு போகவே கூடாது. ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது. பொதுவாக தம்பதிகளுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வரும்போது அதை அவர்கள் எப்படி எதிர்கொள்ளணும்? இப்போ நம்ம குழந்தைங்க ஒரு சின்ன சின்ன விஷயங்களை தவறு பண்ணுறாங்க, சாக்ஸை மாற்றி போடுறாங்க, இல்லை சின்ன சின்ன குழப்பங்களை பண்ணுறாங்க. உடனே நம்ம மிகப்பெரிய கோவப்படுறோமா என்ன? அவங்க கற்றுக்கட்டும் அப்படின்னு விட்டுறோம். அதுபோல் நம்ம பார்ட்னர் ஒரு சின்ன தவறு பண்ணால் உடனே கடும் சொல்கிறது, அவங்கள திருத்துறேன்னு இறங்கி கடுமையான அவமதிப்புக்கு உள்ளாக்குறது, இதெல்லாம் பண்ணவே கூடாது. இது ஒரு பக்கம். சில நேரம் நம்ம சிறு வயதிலேருந்தே பழகியிருப்போம். ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட கடுமையாக அதை பேசி திருத்துறோன்ற பேரில் இறங்கி அதை கடுமையான சொல்லுவோம். இது வழக்கமாக மாறிடும். இதுக்கு பழிவாங்கிறதுக்கு பல நேரங்களில் பெண்கள் செக்ஸை பயன்படுத்துவாங்க. நீ என் கூட சண்டை போட்டல, நான் இன்னைக்கு செக்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு. பொதுவாக தம்பதிகளை திருத்துறேன்னு இறங்கி கடுமையான சொற்கள் யூஸ் பண்ணுறதோ அதெல்லாம் தவறு. இரண்டாவது, அதற்கு பழிவாங்கிறதுக்கு செக்ஸை ஒரு விஷயமாக கொண்டு வர்றது இன்னும் மிகப்பெரிய தவறு. அதனால் டெய்லி செக்ஸ்ன்றது ஒரு அற்புதமான வரம். தம்பதிகளுக்கு அது ரொம்ப நல்லது. வாழ்நாள் முழுவதும் அதை நீங்கள் பண்ணலாம். உங்கள் வாழ்நாள் நீடிக்கும், ஆரோக்கியமாக வாழ்வீங்க. பெண்கள் நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன், என் கணவர் ஆர்வமாக இல்லை அப்படின்ற மாதிரி பல நேரங்களில் வரும். ரிவர்ஸாகவும் வரலாம், எப்படி வேணாலும் வரும். ஆண்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னாங்க, பல்வேறு குழப்பங்கள் இருக்கு. விருப்பத்தன்மை வரல அப்படின்னு வச்சுக்கோங்க, கடுமையான மன அழுத்தம் வந்துடும். அதே மாதிரி சீக்கிரம் விந்து வருதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அது மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டு பண்ணும் ஆண்களுக்கு. தான் மனைவியை சாட்டிஸ் பண்ணல, நான் ஒரு ஆண்மகன் இல்லைன்ற குழப்பம் அவங்களுக்கு வந்துடும். அதனால் ஒரு முறை செக்ஸில் ஃபெயிலியர் ஆகிட்டா அதை எளிமையாக எடுத்துக்கிற ஒரு மனப்பக்குவம் ஆண்களுக்கு இருக்காது. அது ஆண்மையே இழந்துட்ட மாதிரி அவங்க ரொம்ப மன அழுத்தத்துக்குள்ளாயிடுவாங்க.
அதனால பல நேரங்களில் தள்ளி தள்ளி போகிறத பார்க்க முடியும். இல்லை மனைவிக்கு தெரியாமல் மாத்திரை வாங்கி சாப்பிடுவாங்க. அது டெய்லி சாப்பிட்றதுல அது பயம் இருக்கும் அவங்களுக்கு. ஆண்களுக்கு என்னன்னா விரைப்புத்தன்மை வர்றதுல பிரச்சனைகள் இருக்குது. அப்படி வந்தாலும் மனைவியோட அதை சொல்லிட்டு நம்ம 2 பேரும் போய் டாக்டரை பார்க்கலான்னு சொல்கிறதுல அவர்களுக்கு மன குழப்பம் இருக்குது. அப்படி எளிமையாக சொல்லிட்டு மனைவியை கூப்பிட்டு வந்து டாக்டரை பார்த்துட மாட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப அவமானகரமான, எனக்கு ஆண்மை இல்லை, விரைப்புத்தன்மை குறைவுன்றது ஒரு தன்னம்பிக்கை அல்லது ஒரு மன அழுத்தத்தை உண்டு பண்ணுறது மாதிரியான ஒரு பிரச்சனையாக அது மாறிடும் ஆண்களுக்கு. அதனால் எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு, நான் தூங்குறேன், எனக்கு நேரம் இல்லை, நான் வேற வேலை நிறைய இருக்குது, தூக்கம் வருது, இப்படி நிறைய நழுவி போகலாம் அவங்க வாழ்க்கையில். இது பொதுவாக இதை நீங்கள் பெண்கள் இதை தூண்டலாம். ஆண்கள் தான் இதை தூண்டணும் செக்ஸ்ன்னு அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணலான்னா, சாப்பிட்டுட்டு நீங்கள் பெட்டுக்கு போகும்போது 2 பேரும் ஒரே நேரத்தில் போக முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் அதுக்குள்ளே பெண்கள் எல்லா வேலையும் முடிச்சிருங்க. பெட்ரூம்குள்ளே போயிட்டு உடனே ஆண்கள் தூங்க ஆரம்பிக்கும் போது பெட்டில் படுத்த உடனே நீங்கள் ஆண்களை தூண்ட ஆரம்பிக்கலாம். ஆண்கள் தான் தூண்டணும் அப்படின்ற அவசியம் இல்லை, பெண்களும் ஆரம்பிக்கலாம். நீங்கள் கொஞ்ச நேரம் ஆணுறுப்பை தூண்டுறீங்க, இல்லை அவர் ஆணை தூண்டினீங்கன்னா உடனடியாக அவருக்கும் ஒரு விழிப்பு உணர்வு விரைப்புத்தன்மை அதிகமாகி செக்ஸில் ஈடுபட ஆரம்பிச்சிருவாங்க. அதை தவிர காலையில் சில நேரம் பெண்கள் எனக்கு மூடு இல்லைன்னுவாங்க. அது உண்மைதான். ஆண்களுக்கு காலையில் இயல்பாக விரைப்புத்தன்மை நல்லா இருக்கும். அது 2 காரணம். ஒன்று சிறுநீர் பையில் சிறுநீர் நிறைய வந்துட்டதுனால விரைப்புத்தன்மை தானாகவே வந்துடும். இன்னொன்று காலையில் டெஸ்டோஸ்டிரான் அளவு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏர்லி மார்னிங், அதனால விரைப்புத்தன்மை வரும். இந்த 2 காரணங்களால் ஆண்களுக்கு விரைப்புத்தன்மை இருக்கும். ஆண்களுக்கு விரைப்புத்தன்மை இருந்தோடனே அது செக்ஸ் உணர்வாக அவங்க கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. ஆனால் பெண்களுக்கு இதுக்கு எதிர்மறை. எப்படின்னா, பெண்களுக்கு டக்குன்னு செக்ஸுக்குள்ளே போகிறதுல சிக்கல்கள் இருக்குது. உணர்வு ரீதியாக அவங்க தயாராக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னா, நேரமெல்லாம் பழகி பேசி முத்தம் கொடுத்து விளையாடி ஒரு ரொமான்டிக்காக இருந்துட்டு அப்புறம் காதல் செய்கிறது, செக்ஸில் ஈடுபடுறது என்பது அவங்களுக்கு அதுதான் எளிமையாக இருக்கும். ஆனால் இதை பிடிவாதமான கொண்டு போக வேண்டியதில்லை. காலையில் ஒரு ஆண் அவர் இனிஷியேட் பண்ணுறாருன்னா நீங்கள் நோ சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் அதுக்கு உடன்பட்டு நீங்களும் செக்ஸில் ஈடுபடலாம். ஏன்னா காலையில் ஆண்களுக்கு செக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியான வேலையாக இருக்கும். இயல்பான விரைப்புத்தன்மை இருக்கிறதுனால அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பெண்கள் அதை நோ சொல்லி எனக்கு இந்த நேரம் பிடிக்கலைன்ற மாதிரி போக வேண்டாம். அந்த உணர்வு அவங்களுக்கு கம்மியாக இருக்கிறது இயல்பானது. ஆனால் அதை மறுத்து செக்ஸை மறுத்துட்டு அவங்க விலக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் காதல் ஈடுபடும் போது ஒருத்தருக்கு அந்த உணர்வு இருந்தாலும் ஒருத்தருக்கு விருப்பம் இருந்தாலும் அடுத்தவர் நோ சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு நீங்கள் இறங்கி காதல் செய்யலாம். சரி, காதல் அந்த உறவு செக்ஸு உறவு பண்ணுறது ரொம்ப நாட்களாக இருந்ததுன்னா நீங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3 நாள் வாரத்தில், 2 நாள், 4 நாள், உங்கள் 2 பேருக்கும் எது ஓகேன்னு தோணுதோ அதிகபட்சமாக அதை வச்சுக்கோங்க. இன்னும் சொல்லப்போனால் நாட்களை கூட நீங்கள் குறிச்சிக்கலாம். இந்தந்த நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய், வியாழன், சனி, இப்படி ஏதாவது குறிச்சிக்கலாம். அன்னைக்கு கரெக்டாக இத்தனை மணி காலையிலையா நைட்டா, இதை எல்லாம் 2 நாள் காலையில் 2 நாள் நைட்டு, இதெல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு முன்னேற்பாடாக அந்த நேரத்தில் அங்கே இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இயல்பாக பண்ண முடியாதவங்களுக்கு இதை பண்ணலாம். அதனால் காதல் என்பது, செக்ஸ் என்பது நோ சொல்லவே கூடாது. ஏன்னா உங்களுக்குள்ள இன்டிமேட் கனெக்ஷன் அதுதான். மற்ற எல்லா விஷயங்களும் இன்னொருத்தர் இட்டு நிரப்பலாம். ஆனால் இந்த செக்ஸுன்றது தான் ஒரு ரொம்ப இன்டிமேட்டான, நெருக்கமான, மற்றவங்களால் ஈடு செய்ய முடியாத ஒரு காரியம். அப்போ அதில் நோ சொல்கிறது எப்போதுமே சரியானதல்ல.